சென்னைக்கு எதுக்கு வந்திருக்கோம்னா, இங்க வந்து டூர் த பேரடைஸ் அப்படின்னு ஒரு கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த டூர் த பேரடைஸோட கேம்பெயினோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, இங்க சென்னையில இருக்கிற சீனியர்ஸ் எல்லாத்தையும் இங்க இன்வைட் பண்ணி, அவங்களுக்கெல்லாம் ஒரு கூப்பன் ஆஃபர் பண்றோம். எங்களுடைய நானாநானி சீனியர் சிட்டிசன் ஹோம விசிட் பண்ணி, அங்க இருக்கிற சீனியர்ஸோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு ஒரு நாள் ஃபுல்லா அங்க ஸ்டே பண்ணி பார்க்கறதுக்கான கூப்பன தான் இங்க ஆஃபர் பண்ணிட்டுருக்கோம். அவங்களுடைய நேட்டிவ்ல இருந்து அவங்க அங்க வந்தாங்கன்னா, அவங்கள பிக்கப் பண்ணி எங்களுடைய ஃபெசிலிட்டிக்கு கூட்டிட்டு போய் ஒரு கம்ப்ளீட் டூர் ப்ரொவைட் பண்ணி, அவங்கள திருப்பி அவங்க டெஸ்டினேஷன் சென்ட் ஆஃப் பண்ற வரைக்கும் இருக்கிற சிஸ்டத்த நாங்க அவங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கோம். உங்க ப்ராஜெக்ட் பத்தி நீங்க சொல்லுங்க சார். எங்களுடைய ப்ராஜெக்ட் அனன்யாஸ் நானாநானி ஹோம்ஸ் அப்படிங்கிறது 2009ல ஸ்டார்ட் பண்ணது. இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தவரை மெயின் அப்ஜெக்டிவே வந்து இட்ஸ் அ சீனியர் சிட்டிசன் கேர் தான். எங்களுடைய டேக்லைனே பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ பேரடைஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ். நானாநானி ஹோம்ஸில் இதுவரைக்கும் 6 ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த 6 ப்ராஜெக்ட்ஸுமே கோயம்புத்தூரில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் இருக்குது. இந்த 6 ப்ராஜெக்ட்ஸில் இருக்கக்கூடிய ஹோம்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2000 ப்ளஸ் ஹோம்ஸ் நாங்கள் ஆல்ரெடி ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். இதில் அரௌண்ட் 3500 ப்ளஸ் ரெசிடென்ட்ஸ் ஆல்ரெடி ஹாப்பியாக ஸ்டே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் 1500 வீடுகள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு ரெடியான ஸ்டேஜில் இருக்குது. இது இன்னும் அப்கமிங் இயர்ஸ் ஆஃப் இன்னும் அனதர் 2 இயர்ஸில் இதை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். கோயம்புத்தூர் வரும்போது எப்படி கான்டாக்ட் பண்ணணும்? சார், எங்ககிட்ட ஒரு கஸ்டமர் கேர் நம்பர் இருக்குது. அந்த கூப்பனில் அந்த கஸ்டமர் கேர் நம்பரை நாங்கள் நோட் பண்ணியிருக்கோம். அந்த நம்பருக்கு அவங்க கால் பண்ணாங்கன்னா எங்கள் கஸ்டமர் கேர் டீம் வந்து அவங்கள கைட் பண்ணுவாங்க. Yes, sir, we do have the projects further plan in upcoming cities like maybe Bangalore, Mumbai, likewise. This campaign. Yeah, this type of campaign. You are right. உங்க ப்ராஜெக்ட் உடைய காஸ்ட் பிரைஸ் Cost அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, we have variants from 40 lakhs onwards, and we have the highest value of independent luxury villa of around 2.92 crores, 3 crores in different variantsல இருக்கு. Depends upon the size, the cost may varies. ஃபெசிலிட்டிஸுங்கிறது நானாநானியில் பார்த்தீங்கன்னா, we have a centralized vegetarian and kitchen and dining facilities இருக்குது. எங்களுடைய ஃபெசிலிட்டிஸில் எர்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து நைட் டின்னர் வரைக்கும் எங்களுடைய கேம்பஸ்லேயே அவங்க டைனிங் ஹாலில் சாப்பிட்டுக்கலாம். இது போக மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் கிளினிக் ஒன்று கேம்பஸ்குள்ளேயே இருக்கும். இதில் டெய்லி டாக்டர் வந்து கன்சல்டேஷனுக்கு அவைலபிளாக இருப்பார். டாக்டர்ஸ் இல்லாத டைம்லேயுமே 24 ஹவர்ஸ் நர்சஸ் அண்ட் ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எங்ககிட்ட இருக்குது. இது போக உள்ளுக்குள்ள சீனியர் சிட்டிசனுக்கான ரெக்ரியேஷனல் ஃபெசிலிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா, இன்டோர் கேம்ஸு, ஸ்விம்மிங் பூலு, மூவி தேட்டர்ஸு, டெம்பிள்ஸு, மல்டிபர்பஸ் கம்யூனிட்டி ஹால்ஸ், இது எல்லாமே கேம்பஸ்குள்ளேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறோம். இல்லை சார், இட்ஸ் வந்து இந்த கான்செப்டே வந்து அவுட்ரைட் ஓனர்ஷிப் தான். இந்த ப்ராப்பர்ட்டியை ஓன் பண்ணிக்கலாம் அவங்க. அதுக்கப்புறம் அவங்க வேண்டாங்கும்போது இந்த ப்ராப்பர்ட்டி ஆஸ் யூஷுவல் லீகல் ஏர்ஷிப் ஆக்ட் படி அவங்களுடைய லீகல் இயர்ஸ்க்கு போயிடும். இன்கேஸ் அவங்க வேண்டாம் அப்படின்னா we can sell the property. இப்போ நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது இந்த ப்ராப்பர்ட்டி உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவோம். இல்லை சார், பைபேக் பண்ணி தர மாட்டோம். ரிட்டர்ன்ஸை கலெக்ட் பண்ணி கஸ்டமருக்கு டெபாசிட்டை திருப்பி கொடுத்துருவோம். No sir, 2 BHKக்கு currently we have the options from 14,000 onwards sir. We have சார் 75% வந்து 100 ஆக்குப்பை ஆயிருப்பாங்க. அதாவது ஓனர்ஸே ஆக்குப்பை பண்ணிடுவாங்க. ஒரு 10% ஆஃப் த டோட்டல் ப்ராப்பர்ட்டி வந்து டெனன்ட்ஸ்க்கு கொடுப்பாங்க. மீதி 20% வந்து ஃப்ளோட்டிங்கில் இருப்பாங்க சார். கோயம்புத்தூரில் எங்களுடைய கார்ப்பரேட் ஆஃபீஸ் ஆனது வடவள்ளியில் இருக்குது. எங்களுடைய ஃபேஸ் 1 ப்ராஜெக்ட் வந்து தொண்டாமுத்தூர் கிட்ட வண்டிக்காரனூர் பிரிவு அப்படிங்கிற லொக்கேஷனில் இருக்குது. தென் ஃபேஸ் 2 வந்து வடவள்ளியில் மௌத்தி ஹாஸ்பிட்டல் ரோட்டில் இருக்குது. அண்ட் ஃபேஸ் 3 இஸ் இந்த லொக்கேஷன் கால் தலியூர் அப்படிங்கிற லொக்கேஷனில் இருக்குது. தலியூரில் வந்து எங்களுடைய ஃபேஸ் 3 ப்ராஜெக்டை வந்து ஒரு 3 செக்மெண்ட்டாக பண்ணியிருந்தோம். இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 580 ஹவுசஸ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேம்பஸ் தான் எங்களுடைய ஃபேஸ் 3 ப்ராஜெக்ட். அண்ட் ஃபேஸ் 4 இஸ் எகெயின் வடவள்ளியிலே இருக்குது. அண்ட் ஃபேஸ் 5 வந்து டவுட்டா நகர் அப்படிங்கிற லொக்கேஷனில் இருக்குது. அண்ட் ஃபேஸ் 6 இஸ் த லொக்கேஷன் நேம்டு கேஎன்ஜி புதூர் அப்படிங்கிற லொக்கேஷனில் இருக்குங்க. இப்போ ஃபேஸ் 7, 8, 9 இதெல்லாமே ஆன்கோயிங் ஸ்டேஜஸில் இருக்குது. இது ஃபேஸ் 7 அண்ட் 8 இஸ் எகெயின் தாலியூரில் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்டோட அட்ஜாயினிங் லேண்ட்ஸில் இருக்குது. தனித்தனி கேம்பஸஸாக வருது. அண்ட் ஃபேஸ் 9 வந்து எகெயின் வடவள்ளியில் இன்னொரு லொக்கேஷனில் காலப்பநாயக்கம்பாளையம் அப்படிங்கிற லொக்கேஷன்ஸில் ஒரு வில்லா செக்மெண்ட் ப்ராஜெக்ட் போட்டிருக்கோம். அங்கே தான் வந்து ஃபேஸ் 9 வருதுங்க. No sir, we have done already some such type of campaigns like this, but this time we have planned to offer a coupon to our
என்கொயரர்ஸ் ஆர் கஸ்டமர்ஸ். தே மைட் பி த ஃபியூச்சர் கஸ்டமர்ஸ். அவங்கள வந்து இன்வைட் பண்ணி இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கறதுக்கான கூப்பன்கள் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். இந்த கூப்பனோட ஒர்த்துன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அரௌண்ட் 4000 rupees காஸ்ட் ஒர்த்துக்கான கூப்பன் இது. தேங்க்யூ.